ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த ஸ்கூட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறமா இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கூட்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 வீலு ஒரு பழைய சைக்கிள் இருந்தால் போதும். இந்த சைக்கிளில் நம்ம தேவையில்லாத பார்ட்ஸு, வீலு, இந்த பெடலு இதெல்லாமே நம்ம தேவையில்லை நம்மளுக்கு, இதெல்லாம் கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பிளேஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம் சைக்கிள்லேருந்து. இப்போ கட் பண்ணி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு, அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சைக்கிளுக்கு வெல்ட் பண்ணுறதுக்கு 2 யூவை பெண்ட் பண்ணிக்கலாம். சேம் அந்த டயா எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லென்த்தும் விர்த்தும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ப்ளஸ்ஸு 40 mm விர்த்து 100 mm லென்த் இருக்கிற மாதிரி 2 6 mm பிளேட் எடுத்துக்கலாம். 2 இல்லை 4 பீஸும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்கு 2. இதை வந்து 2 பக்கமும் 10 mm கேப்பு விட்டு 40 mm லென்த்து கட் பண்ணிடலாம். இப்போ அது மேட்ச் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மேட்ச் ஆகுது, ஓகே. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த யூவில் வந்து 6 mm அந்த பிளேட் திக்னஸ்க்கு வந்து அதை கட் பண்ணிடலாம் அந்த யூவை. இப்போ அதில் வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெல்டிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெல்டான பீஸை வந்து அதுக்கு மேட்ச் ஆகுதான்னு ஒரு முறை செக் பண்ணிடலாம். இப்போ இது அந்த வெல்டிங் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து டயருக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு. ஓகே, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பைப் எடுத்து இன்னர் 20 டயா இருக்கிற மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கலாம். அது உள்ள கரெக்டாக பால்ஸோடைய அவுட்ரு வந்து 20 டயா இருக்குது, இன்னர் வந்து 10 டயா இருக்குது பேரிங்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரண்ட் சைடும் ஃப்ரண்ட் சைடு அந்த நம்ம செஞ்சு வச்ச யூ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அந்த சைக்கிளில் தேவையில்லாத பாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் ரொம்ப அகலமாக இருக்குது, சைக்கிளில் சின்னதாக இருக்குது. ஸோ அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ அந்த பிளேஸில் அதை வெல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அந்த யூ இருந்துச்சு இல்லையா, அந்த பிளேஸில் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். மேட்ச் ஆகிடுச்சு, வெல்டிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெல்டிங் முடிஞ்சிச்சு. பேக் சைடு அந்த 20 டயா அந்த பைப் காமிச்சோம் இல்லையா, அது இன்னும் வெல்ட் பண்ணலை. அதையும் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி 2 நட்டு போகிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வெல்ட் பண்ணிக்கலாம். இருங்க பாதியும் காட்டுறேன். 10 டயா நான் சொன்னல, அந்த இன்னரு அந்த 10 டயா மேட்ச் ஆகிற மாதிரி வெல்டு பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்து பண்ணிக்கிட்டோம். வெல்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் சேக் அப்சர் ஒன்று போட்டோம்னா ஒரு 60% ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைக்கிள், அதாவது எலக்ட்ரிக் பைக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு 60%. சேக் அப்சர் மட்டும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்னல, அந்த இது டயா வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். டயரோட டயாக்கு இருக்குன்னா இப்போ ரேடியஸில் பாதி போயிடுச்சு. மீதி பிளேஸில் வந்து சென்ட்ரல் இந்த ராடு ஒரு பைப்பு வந்து கட் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இந்த பிளேஸில் வந்து இதை வச்சு எடுக்கலாம். சேக் அப்சர்வருக்கு தான் நம்ம இப்போ வெல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சின்ன பட்டையை. இந்த பிளேஸில் தான் சேக் அப்சர்வ் உட்காருப்பது. நம்ம ஒரு சைக்கிளோட சேக் அப்சர்வ் வாங்கியிருக்கோம். பழைய கியர் சைக்கிள்லாம் வரும்ல, அந்த சேக் அப்சர்வ் தான் இது. இதையும் மேட்ச் பண்ணி வெல்ட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், வெல்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ பேட்ரி வைக்கிறது எங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் பெண்டிங்னு இருக்கிறது வந்து இந்த பிரேக் அசம்பிளியும் பேட்ரி அசம்பிளியும் தான் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பிரேக் வந்து அதே சேம் 6 mm பிளேட்டில் வந்து 2 ஹோல் போட்டு அது மேட்ச் பண்ணுற மாதிரி வெல்ட் பண்ணிக்கிறோம். 2 ஹோல் போட்டு அந்த நெட்டு டைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதை வந்து இப்போ ஈக்குவலாக வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடு நம்ம வெல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ஒர்க்கு ஆல்மோஸ்ட் வந்து 65 to 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பேட்ரி அம்சம் தான். பேட்ரிக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது சி மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் வெல்ட் பண்ணிட்டோம். சின்னு சொல்லலாம், யூன்னு சொல்லலாம்.
இப்போ அந்த பேட்டரியோட ஹைட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இப்போ வெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். டாப்பு பாட்டன் 2 சைடும் வெல்டிங் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம பேட்ரி அதுக்கான கண்ட்ரோலர் எல்லாமே வைக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ பண்ணிட்டோம். அதுதான் வெல்டிங்கு ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் பேட்ரி அசம்பிளிக்கு. இப்போ கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு தான் நம்ம அளந்துட்டுருக்கோம். ஒரு பைப்பை எடுத்து எல் மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கோம் 2 சைடும் அதை வெல்ட் பண்ணிட்டோம். இப்போ பெயிண்ட் அடிக்கலாம். அதுதான் ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னும் பெயிண்ட் ஒன்று அடிச்சிட்டோம்னா ஆச்சு. மேலே க்ரீன் கலர் கீழே பிளாக் கலர் இருக்கும் மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் ஒர்க்கும் ஆயிடுச்சு. இப்போ அந்த வீலெல்லாம் அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக்கு க்ரீன் அந்த காம்பினேஷனுக்காக எல்லாத்தையும் கழட்டிட்டோம். அவ்வளோதான், அசம்பிளும் ஆகிட்டுருக்கு. முடிஞ்சிச்சு அசம்பிளி. இந்த ஸ்டாண்டு நம்ம அந்த சைக்கிளில் இருந்த அதே சேம் ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஹேண்டிலும் சேம் அதே ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பழைய சைக்கிள் என்ன இருந்துச்சோ அதே தான். இப்போது இந்த கண்ட்ரோலர் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். பேட்ரி கண்ட்ரோலர் என்ன இருக்கோ அது எல்லாமே. இப்போ பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் உள்ள வச்சாச்சு. அது ஸ்பெக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சீட்டுக்கு ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு அது மேலே காட்டன் பாக்ஸ் வச்சு மேலே அந்த சீட் கவர் போட்டிருக்கோம், பைக் சீட் கவரு. அதனால தான் டேரெக்டாக அதிலே ட்ரில் பண்ண முடியுது. பாருங்கள், ட்ரில்னால் டேரெக்டாக ஸ்க்ரூ போடுறோம் அதில். அவள்தான் ரெடி ஆகிடுச்சு நம்ம வண்டி. இப்போ ஓட்டி பார்க்குறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. நம்ம இப்போ ஓட்டி பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ நீங்கள் நம்ம பைக்கோடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது 30 கிலோமீட்டர் மைலேஜ் 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போகுது. 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.